இந்த படையப்பா ரீ-ரிலீஸ் வைப்பு வந்து எப்படி இருக்கு and படையப்பா 2 கண்டிப்பா வருமா அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களும் எத்தனையோ ரீ-ரிலீஸ் படம் பார்த்திருக்கோங்க. பாஷா, முத்து, அண்ணாமலை, தளபதி, பாபான்னு. ஆனா தலைவரோட இந்த பர்த்டே ஃபேர்வெலுக்கு ஒருத்தான ஒரே படம் படையப்பா தாங்க. பட்டி தொட்டி மட்டும் இல்ல, பல நாடுகள்லயும் மாஸ் பண்ணிட்டு இருக்கு. தலைவரோட ஸ்டைலா இருக்கட்டும், நீலாம்பரியோட வயலண்டா இருக்கட்டும். ரமேகிருஷ்ணன் நடித்த இந்த நீலாம்பரி கதாபாத்திரத்துல ஐஸ்வர்யா ராய் சப்போஸ் நடிச்சிருந்தா கூட கண்டிப்பா இந்த கதாபாத்திரம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அழகு, திமிரு அப்படின்றத தாண்டி இந்த பரதநாட்டியத்துல ரசிக்கும்படியா அவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இப்ப பாக்குறப்பதான் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்து சிவாஜி சார் அவர்கள் நான் வாழ்ந்த அந்த வீட்டுல கடைசியா ஒரு முறை உட்கார்ந்துட்டு வரணும் உயிரை விடுற சீன் வந்து கண் கலங்கி மெய்சில் இருக்க வச்சிருங்க. அதே போல வடிவுகரிசியை தவிர்த்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. மணிவண்ணனா இருக்கட்டும், ராதா ரவியா இருக்கட்டும், நாசரா இருக்கட்டும், அனுமோகன் சொல்லவே தேவையில்ல, அவர் தான் ஹைலைட்னே சொல்லணும். அப்புறம் ஹீரோயின் சௌந்தர்யாவோட சீனே இன்னும் நிறைய வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இப்போ மியூசிக் சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் பெரிய பாய் மிகப்பெரிய சம்பவத்தை அப்பவே பண்ணி வச்சிருக்காருங்க. அதே போல 5 பாடல்களின் எழுத்தாசிரியர் வைரமுத்தா இருக்கட்டும், தலைவரை இன்ச் பை இன்ச்சா ரசிக்க வச்ச கேமரா ஆங்கிளா இருக்கட்டும், இந்த ஸ்டோரியை உருவாக்கின சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இந்த திரைக்கதையை வடிவமைத்த கே.எஸ். ரவிக்குமாரா இருக்கட்டும், இந்த படத்தை தயாரித்த அருணாச்சல சினி கிரியேஷனா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா எல்லாருமே கடின உழைப்ப போடுறப்ப இது படமா இல்லீங்க, ஒரு படைப்பா அமைஞ்சிருக்கு. அந்த டைம்ல தலைவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா பயங்கரமா இருந்திருக்கும் போல படம் பாக்குறப்பவே தெரியுது. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை பத்தி இப்படி பேசினதே கிடையாது. கூலிய கூட கழிவு தான் ஊத்திருப்போம். இந்த படத்தை பேச ஒரே காரணம் படையப்பா பர்சனலா மை ஃபேவரட் ஃபிலிம்ங்க. எப்ப ரீ-ரிலீஸ் ஆகும்னு காத்துட்டு இருந்தோம். இந்த படம் கில்லி வசூல முறியடிக்குமா? நான் தலா ஃபேன், தளபதி ஃபேன் அப்படின்னு இந்த படத்து மேல எந்த ஒரு கம்பேரிசனும் வைக்காதீங்க. இது தலைவரோட தரமான படம், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அண்ட் படையப்பாவோட 2ஆம் பாகம் காலதாமதமானாலும் கண்டிப்பா வரும். அதற்கான ரிஹர்சல் தான் இந்த படையப்பா ரீ-ரிலீஸ். சோ இந்த வீடியோக்கு கீழே படையப்பா அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே பிறந்த